சரியா அவரை சரியா அப்படின்னு ஆமாம் சொல்லிட்டு ஆரம்பம் சொல்லுவார். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் சிம்பிளாக சொல்லலாம். ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து எப்படியோ அஜித் சார் வந்து இந்த ஹோட்டல் ஓனர்லாம் அந்த இடம்லாம் கண்டுபிடிச்சி அவரை துருவி கேள்வி வைக்கிறது எப்படியோ அர்ஜுன் சாரத்தை கண்டுபிடிச்சி. ஸோ எப்படி வந்து அஜித் சார் வந்து த்ரிஷாவாக கண்டுபிடிச்சி எப்படியோ அந்த அர்ஜுன் சார் கும்பல்லேருந்து மீதி கொடுக்குறாங்களா இல்லையா, இதான் கதைங்க. ஓகே, ஸோ செகண்ட் ஹாஃப்லாம் அஜித் சார் எப்படி வந்து த்ரிஷாவை வந்து எப்படி அர்ஜுன் சார் கும்பல்லேருந்து காப்பாற்றுறாங்களா இல்லையா, என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி கொண்டு வராங்க, என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணி என்னெல்லாம் விதைகளை யூஸ் பண்ணி கொண்டு வராது. ஸோ கடைசியில் அஜித் வந்து த்ரிஷாவை அவள் அப்பா வீட்டில் சேர்த்தாரா இல்லையா, அப்புறமா கடைசியில் வந்து த்ரிஷாவுக்கும் அஜித் சாருக்கும் திருப்பி சேர்றாங்களா இல்லையா, டைவர்ஸ் ஆகலாம் இல்லையா, திருப்பி எப்படி த்ரிஷாவும் அஜித்தும் ஒன்று சேர்றாங்களா இல்லையா, இதாங்க கதை. ஓகே, சிம்பிளாக. ஸோ இந்த கதையை பார்க்கும்போது எனக்கு அந்த எடிட்டிங் தாங்க ரொம்ப பூராக இருக்குது இந்த படத்தில். ஏன்டம்மா ஒன்று காலில் போகும்போது வாய்ஸ் ஓவர் கூட்டிகிட்டே போனால் பரவாயில்ல. காலைல போவானா, அடுத்த சீன் பார்த்தானா கல்யாணமா, அடுத்த சீன் பார்த்தான் மாப்பிள்ளை வரானா, தாலி கட்டானா, அடுத்த சீன் பார்த்தா இங்கே அசல் போய்தானே இருக்கானா, என்னப்பா கதை. எடிட்டிங் ரொம்ப போராகிட்டாங்க. ஸோ செம்ம போராகிடுச்சு ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்குறதுக்கே. ஸோ எடிட்டிங் ரொம்ப போராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறாங்க இது. ஸோ இந்த அப்போ விஜய் ரம்யா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து த்ரிஷாவோட சிஸ்டராக நினச்சிருப்பாங்க. ஸோ அப்புறமா அவங்க வந்து அஜித் சாரோட அஃபேர் இருக்கிற மாதிரி ஒரு சீன் தோலில் சார மாதிரி ஒரு அஃபேர் பண்ண மாதிரி ஒரு ரோல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ அது வந்து ரெஜினா சொல்லுவாங்க. ஸோ அனுன்னு பேர் அவங்க வந்து விஜய் ரம்யாவோட. ஸோ அவங்க சொல்லுவாங்க, ஏன் அனுக்குன்னா அர்ஜுனு கூட அஃபேராக இருந்தா அப்படி அந்த சீன்லாம் த்ரிஷாகிட்ட சொல்லும் போது அவங்க த்ரிஷாவை நம்பவே மாட்டாங்க அர்ஜுனை பற்றி. ஸோ அந்த மாதிரி சீன்லாம் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவரால் டிசப்பாயின்மெண்ட் தான் நான் சொல்ல முடியும். நான் படத்தில் ஒரு காமெடி